சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது திருக்குறள் அதிகாரம் 60ல ஊக்கமுடைமை அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் தொடர்பான ஒரு வரி வினா விடைகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஃபுல்லாவே கவர் ஆயிடும். இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு ஊக்கமுடைமை அப்படிங்கிற டாபிக்ல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே விடை இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒருவருக்கு எது நிலையான உடைமை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இப்ப இந்த ஊக்கமுடைமை அப்படிங்கிற அந்த திருக்குறளுக்கான விளக்கம் தான் நம்ம இங்க கேள்வியா கேட்டிருக்கோம். இதை நீங்க புரிஞ்சுதான் எழுதணும். அதுக்கு நீங்க திருக்குறளுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். இந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை, ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கான விளக்கத்தை நான் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்கை நான் பிளேலிஸ்ட்ல ஊக்கமுடைமை நான் கொடுத்துட்றேன். திருக்குறள் 20 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டாபிக்ல போய் ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கான விளக்கத்தை நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடையை உங்களால சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒருவருக்கு எது நிலையான உடைமை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? நிலையான உடைமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா ஊக்கம்தான். அடுத்து, ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் டேஸ் எதனை இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார். எந்த காலத்திலையுமே ஆக்கம், அதாவது செல்வத்தை இழந்து விட்டதா கலங்கவே மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம், அதாவது செல்வத்தை இழந்து விட்டதாக எப்பவுமே கலங்க மாட்டாங்க. அடுத்து, எது இல்லாதவர் வேறு எது உடையவராக இருந்தாலும் இல்லாதவராகவே கருதப்படுவர். எது இல்லாதவர்னா ஊக்கம் இல்லாதவர் எது இருந்தாலுமே அவர் எதுவுமே இல்லாத மாதிரி தான் நினைப்பாரு. அப்ப எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஊக்கம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். அடுத்து 4வது கேள்வி, யாரிடம் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய் சேரும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? சோர்வு இல்லாத ஊக்கமுடையவன் கிட்டதான் ஆக்கமானது தானே வழி கேட்டு போகும் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கம். ஓகேங்களா? அடுத்து 5வது கேள்வி, மனிதனின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள எதன் அளவை பொறுத்து இருக்கும்? மனிதனின் வாழ்க்கையினுடைய உயர்வு அவனுடைய ஊக்கத்தை பொறுத்து தான் இருக்கும். அடுத்து 6வது கேள்வி, நம்முடைய நினைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? நம்மளுடைய நினைப்பு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்ததா இருக்கணும், உயர்வானதா இருக்கணும் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து, உடல் முழுதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல யார் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சொல்றோம், ஊக்கத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க. உடல் முழுதுமே அம்புகளால துளைக்கப்பட்டாலுமே யானை எப்பவுமே ஸ்டடியாவே உறுதியா மனசு தளராம இருக்குமாமா. இது யாருக்கு ஒப்பா சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஊக்கமுடையவர்களுக்கு. அதேதான், யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல யார் அழிவே வந்தாலும் அதற்காக என்ன பண்ண மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்கன்னா ஊக்கமுடையவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அடுத்து 8வது கேள்வி, யார் பிறருக்கு உதவும் வள்ளல் யாம் என்னும் மன உயர்வை பெற மாட்டார்? ஊக்கம் இல்லாதவங்க தான் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தாதான் மனிதனுக்கு உயர்வு கிடைக்கும். அப்ப இதை சொல்லியிருக்கிறது யாம், யார் பிறருக்கு உதவும் வள்ளல் யாம் என்னும் மன உயர்வை பெற மாட்டார். பெற மாட்டாதது ஊக்கம் இல்லாதவர். அடுத்து 9வது கேள்வி, கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்குவதன் பொருள் உருவத்தை விட ஊக்கம்தான் பெரியது. கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சுவதற்கு காரணம் உருவத்தை விட ஊக்கம்தான் பெரியது அப்படின்னு அது நினைக்குது. ஓகேங்களா? அடுத்து, இது எல்லாமே நீங்க அந்த திருக்குறளுக்கான விளக்கம் படிச்சாதான் இங்க நாங்க சொல்ற கேள்விக்கு உங்களுக்கு அதற்கான விடை சரியா புரியும். அந்த ஒரு புரிதல் இருக்கும். அடுத்து 10வது கேள்வி, ஊக்கம் இல்லாதவர் மக்கள் வடிவம் பெற்றிருந்தாலும் எவ்வாறு கருதப்படுவார் என வள்ளுவர் கூறுகிறார்? ஊக்கம் இல்லாதவர் மனிதனா இருந்தாலும் மக்கள் வடிவம் பெற்றிருந்தாலும் அவங்க மரத்துக்கு ஒப்பானவங்க அப்படின்னு தான் கருதப்படுவாங்கன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து, இந்த திருக்குறள் தொடர்பான பொருள் கூறுக பார்க்கலாம்.
செருக்கு அப்படின்னா என்னது? செருக்கு பெருமிதம். இல்லார் இல்லாதவர். உரம் வலிமை அறிவு. வெறுக்கை செல்வம். பரியது பெரியது. உறவோர் ஊக்கமுடையோர் ஏன்னா மன வலிமை உடையோர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஊக்கமுடையோர்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல உறவோர் அப்படிங்கிறது வந்து மன வலிமை உடையோர் அப்படின்னு சொல்லப்படுது. கொட்டு கொம்பு ஒல்கார் தளராதவர். வெறும் வெருளும். இது எல்லாமே ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்க வந்து திரும்ப திரும்ப கை வச்சு மறைச்சு சொல்லி பார்த்தாதான் உங்களுக்கு அது நல்லா தெளிவா மனசுல பதியும். செருக்கு பெருமிதம். இல்லார் இல்லாதவர். உரம் வலிமை அறிவு. இன்னொன்னு என்ன சொன்ன? மன வலிமை உடையோர்னு வரும். அடுத்து வெறுக்கை. சரிங்க. உரம் வலிமை அறிவு. ஓகே. உறவோர் தான் ஊக்கமுடையோர் மன வலிமையுடையோர் அப்படின்னு சொல்லி வரும். உறவோர் ஊக்கமுடையோர். இன்னொன்று வந்து மன வலிமையுடையோர்னு சொல்லுவாங்க. கொட்டு கொம்பு பரியது பெரியது. ஒல்கார் தளராதவர். வெறும் வெருளும். அடுத்து வெறுக்கை மிகுதி. வெறுங்கை மிகுதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறள் தொடர்பான பிரித்தெழுதுக. பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை. பயனிலா பயன் கூட்டல் இலா. உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம். இது அப்படியே இது வந்து பிரித்தெழுதுக. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே பிரித்தெழுதுக. இதுவே சேர்த்து எழுதுகன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது ஆப்போசிட்ல இருக்கிறது வரும். ஓகேங்களா? பிரித்தெழுதுக படிச்சாலும் சேர்த்தெழுதுக எழுதிடலாம். சேர்த்தெழுதுக படிச்சாலும் பிரித்தெழுதுக எழுதிடலாம். சரிங்களா? ஊக்கமுடைமைக்கு ஃபுல்லாவே நம்ம கொஸ்டின் சொல்லிட்டோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க குறள் படிச்சு அதன விளக்கத்தை படிச்சுட்டு அதை நீங்க எந்த அளவுக்கு கொஸ்டினா ப்ரிப்பேர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க அதில் தெளிவா இருக்கலாம். ஓகேங்களா? இதே போல அடுத்த குறள்ல இதே ஒரு வரி வினாவிடையில நம்ம பார்க்கலாம். வேற எந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.